கேட்ட 150 பவுண்ட் நகை, காரு எதுவுமே வேண்டான்னு தீபக் கீதாவை மேரேஜ் பண்ணிக்கிறான். வரதட்சணை கிடைக்காத வருத்தத்தில் மாமியார் இருக்காங்க. கீதா ஆல்ரெடி தன்னோட எக்ஸ் லவ் ஸ்டோரியை பற்றி தீபக் கிட்ட டிஸ்கஸ் பண்ணியிருக்கான். ஒரு நாள் திடீர்னு ஒரு ஃபோன் கால் வருது. அதுக்கப்புறம் கீதா தன்னோட எக்ஸ் லவரை மீட் பண்ண போறா. இதை தீபக் பார்த்துடுறான். அவளுக்கு முன்னாடியே அவன் வீட்டுக்கு போயிடுறான். இப்போ கீதா மீட் பண்ணிட்டு வீட்டுக்கு போறா. இந்த எபிசோட்ஸ் எல்லாம் நீங்க பார்க்கலன்னா டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு, பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு பார்க்கலாம். எப்ப பார்த்தாலும் 2 புக் எடுத்து வச்சுக்கிட்டு உட்காந்துக்க வேண்டியது, படிக்கிறீங்களோ இல்லையோ. இந்த முட்டி வலி வேற தாங்க முடியல, காலெல்லாம் வலிக்குது. என்னைக்காவது ஏதாவது தைலம் எடுத்து தேய்ச்சி விடுறீங்களா? அதெல்லாம் ஒன்றும் செய்யறதில்ல. வேணா டாக்டர்கிட்ட போயிட்டு வரலாமா? ஆமா, ஊர் கிடக்கிற கடையில ஹாஸ்பிட்டலுக்கு போய் அங்கேருந்து ஏதாவது இழுத்துட்டு வர்றதுக்கு, அதெல்லாம் ஒன்றும் வேணாம். சரி, வேணா தைலத்தை கொடு, தேய்க்க. அடடா, என்ன அதிசயமால இருக்கு. ஆமா, இந்த தீபக் ஆஃபீஸ் விட்டு வந்தாப்புல இருந்தது, ஆளையே காணும். நேரா மேலே போயிட்டான், இங்கே உட்கார கூட இல்லை. என்னாச்சு? அதை நீ உன் பிள்ளைகிட்ட தான் கேட்கணும். அது சரி, அவன் ரூமுக்கு போயிருக்கான். இதில் என்ன இருக்கு? போய் காப்பி வேணுமான்னு கேளு போ. எப்போ இங்கே உட்காந்து காப்பி தண்ணிலாம் குடிச்சிட்டு தானே போவான், அதான் கேட்டேன். அது மட்டும் இல்லை, ரொம்ப கோவமா வேற இருந்தாப்புல இருந்தது. இந்தா உங்க மருமக வேற வந்துட்டு இருக்கா, எங்க போயிட்டு வரான்னு கேளுங்க. அதை போய் என்னம்மா கேட்டுக்கிட்டு? ஏய் நில்லு, எங்க போயிட்டு வர இந்நேரத்துக்கு? அது என் ஃப்ரெண்டை பார்த்துட்டு வரேன். இங்க உனக்கு யார்? எந்த ஃப்ரெண்டை பார்த்துட்டு வரேன்னு நல்லாவே தெரியும். அதிசயமா இருக்கு, இவன் கேக்குறான். நீங்க வந்துட்டீங்களா? அது வந்துட்டேன். இங்கேயும் வந்துட்டேன், அங்கேயும் வந்தேன். ஏன் நீ எதிர்பார்க்கலையோ? இல்லங்க, அது ஏன்? ஸ்டாப் இட் கீதா, கொஞ்சம் இங்கே இரு, வரேன். இனிமே எதுவும் பேச வேணாம். ஐயோ கொஞ்சம் நில்லுங்க, நான் சொல்றத கேளுங்க. ஏன்டி என்ன பண்ண? அவன் இவ்வளவு கோவப்பட்டு நான் பார்த்ததே இல்லையே. அதானே, என்னாச்சு அவனுக்கு? என்னாச்சுன்னு முதல்ல அவளை கேளுங்க. தீபக், என்னது இது? என்ன பண்ற? அப்பா, நீங்க இதுல தலையிடாதீங்க. இந்தா உன் பெட்டி, இதை எடுத்துட்டு நீ கிளம்பலாம். இனிமே உனக்கு இந்த வீட்டுல இடம் கிடையாது, நீ கிளம்பலாம். என்னன்னு காரணமே சொல்லாம என்ன பண்ற? இங்க பாருங்க, நான் என்னன்னு சொல்றேன். எனக்கு எதுவும் தெரியவும் வேண்டாம், நீ இந்த வீட்டுல இருக்கவும் வேண்டாம். முதல்ல நீ இந்த வீட்டை விட்டு கிளம்பினா போதும். ப்ளீஸ் கெட் அவுட். இந்தா இதை எடுத்துட்டு முதல்ல இங்க இருந்து கிளம்பு. ஹே தீபக், வெயிட் பண்ணு. நீங்க இதுல தலையிடாதீங்க. இதுக்கப்புறம் இங்க ஒரு நிமிஷம் நின்னாலும் நான் மனுஷனா இருக்க மாட்டேன். குட் பை. இதுக்கு மேல இங்க நிக்க விருப்பம் இல்லாம கீதா தான் பெட்டியை எடுத்துட்டு தன்னோட வீட்டுக்கு போயிடுறா. ஏதானோ என்னதான் நடக்குது இந்த வீட்டுல? உன் பையனுக்கு என்ன ஆச்சு? என்னதான் ஆனாலும் இப்படியா வீட்டை விட்டு வெளியே அனுப்புறது? என்ன கன்னத்துல கைய வச்சு யோசிச்சுட்டே இருக்க? போய் அவன் கிட்ட பேசு போ. என்ன ஆச்சுன்னு கேளு. ஆமா, கண்டிப்பா பேசத்தான் போறேன். ஆனா உங்க மருமகளை பத்தி இல்ல, என் அண்ணன் பொண்ணு அபர்ணாவை பத்தி. இது என்ன புது கதை? இருக்கிற பிரச்சனையை சால்வ் பண்ணாம என்ன பேசுற? ஆமா, ஒரேடியே அந்த பிரச்சனையை முடிக்க தான் பாக்குறேன். நேத்து அபர்ணா கூட ஃபோன் பண்ணா, அவ கூட ரொம்ப வருத்தப்பட்டா. நான் தான் தப்பு பண்ணிட்டேன். என்ன சொல்ற? அப்படின்னா முதல்ல அவளை கட்டி வச்சிருக்க வேண்டியது தானே? யார் வேண்டான்னா? ஆமா, அதுதான் நான் பண்ண பெரிய தப்பு. ஏதோ நம்ம பையனுக்கு நல்ல இடத்துல முடியும்னு நினைச்சேன். அது மட்டும் இல்ல, அவளும் விருப்பப்படுறான்னு எனக்கு தெரியாதுல்ல. இப்போ நான் எதுவுமே பண்ணாம அதுவா தானா நடந்திருக்கு. அவனே வெளியே அமிச்சிட்டான். இதுக்கப்புறம் என்ன? அப்புறம் நான் வர சொல்ல போறேன். வந்து சீக்கிரம் இவனுக்கும் அவளுக்கும் கல்யாணம் பண்ணி வச்சிருவோம், அவ்வளவுதான். சும்மா வளரிட்டு இருக்காத, ஏதாவது நடக்கிற காரியமா பேசு. நடக்கும். எல்லாமே நான் நினைச்சபடி நல்லபடியாவே நடக்கும், பாருங்க. ஐயோ கடவுளே, இதெல்லாம் எங்க போய் முடிய போதோ தெரியல. சரி, எதுக்கும் கீதா வீட்டுக்கு ஃபோன் பண்ணி அங்க போயிட்டாலான்னு கேட்டுறேன் நானு. என்னவோ பண்ணி தொலைங்க, சொன்னா கேட்கவா போறீங்க? ஆனா எப்படியும் நான் நினைச்சது நடந்தே தீரும். நடக்கிறப்ப பாப்போம், விடு. வீட்டுக்கு சூட்கேஸோட வந்த பொண்ணை பார்த்து கீதாவோட அப்பா அம்மா ஷாக் ஆயிடுறாங்க. ஏன் அப்படி முழிச்சிட்டு இருக்கீங்க? என்னாச்சு? ஏ கீதா, நீ எப்போ வந்த? ஏ கீதா, என்னாச்சு? பெட்டியோட வந்திருக்க, மாப்பிள்ளை எங்க? அம்மா, அது இப்படி கேட்ட அவங்க அம்மா அப்பா கிட்ட கீதா அழுதுகிட்டே வீட்டில் நடந்த எல்லா விஷயத்தையும் ஒன்று விடாம சொல்றா. அடி பாவி, நீ ஏன்டி சொல்லாம போன? ஒரு வார்த்தை மாப்பிள்ளை கிட்டயாவது சொல்லிட்டு போயிருக்கலாம்ல. அம்மா, அது நான் சொல்லலாம் தாம்மா நினைச்சேன், அதுக்குள்ள அவங்க. சரி, இப்போ ஒன்றும் பேசிக்க வேணாம், நீ உள்ள போ. ஐயோ, கல்யாணம் ஆகி 3 மாசம் தான் ஆகுது, அதுக்குள்ள இப்படி நின்னா என்ன பண்றது? ஏம்மா கீதா, நாங்க வேணா மாப்பிள்ளை கிட்ட பேசவா? ஆமாங்க, கண்டிப்பா பேசணும். இல்லப்பா, வேண்டாம். இப்ப யாரும் எதுவும் பேச வேண்டாம். அவர் நான் சொல்றதே கேட்குற மாதிரி இல்ல, அப்புறம் பாத்துக்கலாம். சரி, நீ எதுவும் மனசுல வச்சுக்காத, கவலைப்படாத, உள்ள போ. ஆமாண்டி, உள்ள போ. சாப்பிட்டியா? ஏதாவது ஏதாவது எடுத்துட்டு வரேன். இப்படியே கொஞ்ச நாள் போகுது. கீதா தீபக் நினைவாவே இருக்கா. அவனை நினைச்சு ரொம்பவே வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கா. ஏ கீதா, சொல்லுங்கம்மா. என்ன?
நீ இப்படியே கஷ்டப்பட்டுட்டு இருந்தா ஒன்றும் மாறப்போறது இல்லை. பேசாம நாங்கள் பேசுகிறோம். ஐயோ அம்மா வேண்டாம், விட்டுருங்க. அவருக்கே என் ஞாபகம் இல்லாதப்போ நம்ம மட்டும் போய் எதுக்கு பேசணும்? வேண்டாம். அதுக்கு இல்லடி, பேசினாதான் எந்த பிரச்சனையும் முடிவுக்கு வரும். புரியுதா? எதுனாலும் பேசி முடிவு பண்ணிக்கலாம். ஐயோ அம்மா எதுவும் வேண்டாம், விடுங்க. அதுக்கப்புறம் நான் ஒரு கம்பெனியில் அப்ளை பண்ணியிருந்தேன். அங்கேருந்து என்னை வேலைக்கு கூப்பிட்ருக்காங்க. நான் போய் ஜாயின் பண்ணலான்னு நினைக்கிறேன். என்ன? அதையாவது செய்யடி. வீட்லேயே உட்காந்து இப்படி நினச்சி கஷ்டப்படுறதுக்கு வேலைக்கு போனாலாவது நல்லாயிருக்கும். முதல்ல நீ அதை செய். ஆமாம்மா, நானும் வேலைக்கு போகலான்னு தான் இருக்கேன். நான் பேசிட்டேன். நெக்ஸ்ட் வீக் வந்து ஜாயின் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்போ நான் போய் ஜாயின் பண்ணிடுறேன். சரியா? அப்படின்னு சொல்லிட்டு கீதா போயிடுறான். அது மட்டும் இல்லை, அடுத்த வாரமே போய் வேலைக்கும் ஜாயின் பண்ணிடுறான். இப்படியே 1 மாதம் ஓடி போயிடுது. ஏங்க அப்படி இப்படின்னு இருந்தா 1 மாதம் 1.5 மாதம் ஆகிப்போச்சு. இன்னும் அவங்க வீட்டிலேருந்து யாரும் நம்மக்கிட்ட பேசலை. என்ன பண்ணலாம்? நம்மளாவது போய் பேசிட்டு வந்துடுவோமா? இல்லை வேண்டாம். நம்ம அவங்க வீட்டுக்கு போனால் நல்லா இருக்காது. அப்போ என்னத்தை தான் பண்ண சொல்கிறீங்க? அவளும் பேச வேண்டாங்க, நீங்களும் இப்படி சொல்கிறீங்க. அப்புறம் என்ன தான் பண்ணுறது? இந்த பிரச்சனைக்கெல்லாம் காரணம் அந்த அரவிந்த் தானே. பேசாமல் நம்ம அரவிந்த் கிட்டே பேசுவோமே. என்ன சொல்கிறீங்க? ஏற்கனவே அவங்கிட்ட பேச போய் தான் இந்த பிரச்சனையே. இன்னும் வேறையா? அது மட்டும் இல்லை, அவங்கிட்ட நம்ம என்ன பேசுறது? ஆமாம், அவங்கிட்ட கீதாக்கு நடந்ததை பற்றி கண்டிப்பாக சொல்லணும். ஆமாம், கண்டிப்பாக அவனுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சே ஆகணும். நான் அவன்கிட்ட பேசுகிறேன். என்னமோங்க, இந்த பிரச்சனையெல்லாம் தீர்ந்து ஒரு முடிவுக்கு வந்தா சரி. சூட்டோட சூடா அபர்ணாக்கு ஃபோன் பண்ணி உடனே இங்கே வர சொல்லணும். ஹலோ அபர்ணா, எப்படிம்மா இருக்க? சொல்லுங்க அத்தை, நான் நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? எனக்கு என்னடி அம்மா. அப்புறம் வீட்டில் அப்பா அம்மா எல்லாரும் சௌக்கியம் தானே? அபர்ணா, ஃப்ரீயாக இருந்தா இங்கே வந்து கொஞ்ச நாள் இரேன். எல்லாரும் நல்லா இருக்காங்க அத்தை. என்ன திடீர்னு அங்கே வர சொல்கிறீங்க? அது ஒன்றும் இல்லடி அம்மா, சும்மா தான். அன்றைக்கி உங்ககிட்ட பேசுனதுலேருந்து மனசே சரியில்லை. அதான் உன்னை பார்க்கலாமேன்னு கூப்பிட்டேன். சும்மா கொஞ்ச நாள் வந்து இங்கே இருந்துட்டு போயேன். ஓகே அத்தை. ஆக்சுவலாக எனக்கும் அங்கே கொஞ்சம் வேலை இருக்குது. நானே உங்களுக்கு கால் பண்ணி சொல்லணும்னு இருந்தேன். நீங்களே கூப்பிட்டுட்டீங்க. கண்டிப்பாக வரேன். கண்டிப்பாக வந்துரு. உங்ககிட்ட சொல்கிறதுக்கு நிறைய விஷயம் இருக்குது. வா, வந்து பேசிக்கலாம். சரி, வச்சிடவா? சரிங்க அத்தை. ஓகே, பாய். சரிம்மா, பாய். என்ன தண்ணம், யார்கிட்ட ரொம்ப சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்க? ஆமாம், சந்தோஷமாக தான் இருக்கேன். வேற யார்கிட்டயும் இல்லை. அப்புறம் நான் கிட்ட தான் பேசிகிட்டு இருந்தேன். அவளை இங்கே வர சொல்லியிருக்கேன். அவளும் வரேன்னு சொல்லிட்டான். என்ன சொல்லிட்டு இருக்க? ஏதோ சும்மா தான் சொல்லிட்டு இருக்கேன்னு பார்த்தா நிஜமாவே வர சொல்லிட்டியா? சும்மா சொன்னா? இனிமே நான் நினச்ச மாதிரி தான் நடக்கும். பேசாமல் உட்காந்து நடக்கிறத வேடிக்கை பாருங்க. வேண்டாம் தானோ, நல்லதுக்கு இல்லை. இதெல்லாம் தேவையில்லாமல் பெரிய பிரச்சனையை இழுத்து வைக்காத. எல்லா பிரச்சனையும் முடிஞ்சு வீட்டை விட்டு போயிடுச்சு. இனிமே நல்ல காலம் தான், நல்லது தான் நடக்கும். ஐயோ, கடவுள் தான் காப்பாற்றணும். போ. மறுநாள் தானோ ஆசைப்பட்டபடியே அபர்ணாவும் வீட்டுக்கு வரா. ஹலோ அத்தை, எப்படி இருக்கீங்க? அபர்ணா வந்துட்டியா? வா வந்து உட்காரு வா. ஓகே அத்தை. அத்தை, டிராவலிங்ல ஐ எம் சோ டயர்ட். ப்ளீஸ் ஒரு கப் காஃபி கிடைக்குமா? தோ கொண்டு வரேன். நீ உட்காரு. வாமா. எப்படி இருக்க? ஊரில் அப்பா அம்மாலாம் எப்படி இருக்காங்க? எல்லாரும் நல்லா இருக்காங்க அங்கிள். நீங்கள் எப்படி இருக்கீங்க? ஆளே மெலிஞ்சாப்புல இருக்கு. என்ன ஆண்டி உங்களுக்கு சரியாக சாப்பாடு போடுறது இல்லையா? எனக்கு உடம்பே அப்படித்தாம்மா, என்ன பண்ணுறது? அதுக்கப்புறம் தானோ அங்கே நடந்த எல்லா விஷயத்தையும் அபர்ணா கிட்ட சொல்கிறா. அபர்ணாவும் பதில் எதுவும் சொல்லாமல் அவங்க அத்தை சொல்கிறத கேட்டுட்டு இருக்கா. ஹாய் அபர்ணா, எப்படி இருக்க? எப்போ வந்த? ஹாய் தீபக், ஃபைன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? சரி உட்கார்றா, உனக்கும் காஃபி எடுத்துகிட்டு வந்துடுறேன். அப்புறம் அபர்ணா சொல்லு, நெக்ஸ்ட் என்ன பண்ணலான்ட்டு இருக்க? இந்த காஃபி. கொடுங்க. ஆமாம் தீபக், நான் இங்கே வந்ததே அது விஷயமா தான். ஆக்சுவலி இப்படி அபர்ணாவும் தீபக்கும் ரொம்ப நேரம் பேசிக்கிட்டே இருக்காங்க. அதை பார்த்து தானோ ரொம்பவே சந்தோஷப்படுறா. ஓகே அபர்ணா, டோன்ட் வெரி. நாளைக்கு நான் உன்னை கூட்டிகிட்டு போகிறேன். சரியா? ரியலி? தேங்க்ஸ் தீபக். ஹேய், தேங்க்ஸ் எல்லாம் எதுக்கு? எப்படியோ நம்ம நினச்சது நடந்தா சரி. இப்படியே தீபக் வீட்லேயும் 1 மாதம் ஓடி போகுது. இங்கே கீதா வீட்டில் கீதா அவளோட நியூ ஆஃபீஸில் ஜாயின் பண்ணி ஜாபுக்கு போயிட்டு இருக்கா. அம்மா, சரி ஓகே, டைம் ஆகுது, நான் கிளம்புறேன். பாய். சரி பார்த்து போ, அவசரமாக ஓடாத. சரி வரேன். ஏங்க மறுபடியும் சொல்கிறேன், வாங்க நம்ம போய் பேசுவோம். இல்லைன்னா ஃபோன்லையாவது மாப்பிள்ளை கிட்ட பேசுங்க. அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். நான் எல்லாத்துக்கும் ஏற்பாடு பண்ணிட்டேன். நீ எதுக்கும் பயப்படாம இரு. கூடிய சீக்கிரமே எல்லாம் நல்லபடியாக முடிஞ்சிரும். நீ கவலைப்படாத. இப்படியே போயிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு நாள் அரவிந்த் தீபக்கோட ஆஃபீஸ்க்கே வந்து தீபக்கை மீட் பண்ணுறான். மீட் பண்ணி எல்லா விஷயத்தையும் சொல்லிடுறான். கூடவே தனக்கும் மேரேஜ் ஃபிக்ஸ் ஆயிடுச்சு அப்படின்ற விஷயத்தையும் தன்னோட வருங்கால மனைவியோட ஃபோட்டோவையும் காட்டுறான். இதை கேட்டு தீபக் ரொம்பவே வருத்தப்படுறான். அவங்க அதே காஃபி ஷாப்புக்கு போய் காஃபி சாப்பிட்டு சந்தோஷமாக போகிறாங்க.
ஓகே ப்ரோ, தேங்க்ஸ் ஃபார் யுவர் காஃபி, பை. இப்படி சொல்லிட்டு அரவிந்த் கிளம்புனதுக்கப்புறம் தீபக் நேராக கீதாவோட வீட்டுக்கு போகிறான். ச்சே, நான் எவ்வளோ பெரிய தப்பு பண்ணிட்டேன். முதல்ல கீதாவை போய் பார்க்கணும். கீதா, தீபக்கை பார்த்த கீதா எதுவும் பேசாமல் ஷாக் ஆகி நிற்கிறா. அடடே, வாங்க மாப்பிள்ள, வாங்க உள்ள வாங்க. ஏன் அங்கேயே நிக்கிறீங்க? உள்ள வாங்க. வரேன் த. அது வந்து அடடா, முதல்ல வந்து உட்காருங்க. வாங்க மாப்பிள்ள, இருக்கட்டும் வாங்க. கீதா, என்ன அப்படியே பார்த்துட்டே இருக்க? வர சொல்லு, வந்து உட்கார சொல்லு. இருக்கட்டும் அத்தை, பரவாயில்ல. அவ கூப்பிடலனாலும் நான் வருவேன். கீதா, ஐ எம் சோ சாரி, என்னை மன்னிச்சிடு. அச்சச்சோ, நீங்க எதுக்கு மாப்பிள்ள மன்னிப்புலாம் கேட்டுட்டு? விடுங்க. அம்மா, நம்ம செய்கிற தப்புக்கு மன்னிப்பு கேட்கறது ஒன்றும் தப்பான விஷயம் கிடையாதுமா, நல்ல விஷயம்தான். பரவாயில்லங்க, நானும் உங்ககிட்ட சொல்லிட்டு போயிருக்கணும். உட்காருங்க. இல்லை கீதா, நான் தான் ரொம்ப அவசரப்பட்டுட்டேன். உன்னை எதுவுமே கேட்காம வெளியே அனுப்பிச்சிட்டேன். ஸோ சாரி. அதனால தான் நானே இப்போ வந்து கூட்டிகிட்டு போகலான்னு வந்திருக்கேன். ப்ளீஸ் வா என் கூட. ரொம்ப நல்லதுங்க மாப்பிள்ள, உடனே கூட்டிகிட்டு போங்க. அம்மா, நீ கொஞ்சம் சும்மா இரு. நான் உங்கள் கூட வரணுன்னா ஒரு கண்டிஷன் இருக்குது. அது வேற ஒன்றும் இல்லை. நான் இப்போ வேலைக்கு போயிட்டு இருக்கேன். நான் அதை தொடர்ந்து போவேன், அவ்வளோதான். ஓ ஷியோர், கண்டிப்பாக கீதா, அது உன் இஷ்டம். மாப்பிள்ள, அப்புறம் வீட்டில் அம்மா கிட்ட அதை பற்றி நீங்கள் ஒன்றும் கவலைப்பட வேண்டாம். நான் இப்போவே ஃபோன் பண்ணி சொல்லிடுறேன். அத்தை, இன்னைக்கு என்ன சமையல்? எல்லாம் உனக்கு பிடிச்சதுதான். அப்புறம் நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கணும். என்ன கேளுங்க அத்தை. ஆக்சுவலி நானும் உங்ககிட்ட ஒன்று சொல்லணும்னு இருந்தேன். ஓ அப்படியா? என்ன சொல்லு. இல்லை இல்லை, நீங்களே சொல்லுங்க ஃபஸ்ட்டு. நீங்கள் தானே ஸ்டார்ட் பண்ணீங்க. அது வந்து அப்புறம்னா, உனக்கு தீபக்கை பிடிக்குமா? இது என்னத்த கொஸ்டின்னு? எனக்கு தீபக்கை சின்னதுலேருந்து தெரியும். தீபக்கை மட்டும் இல்லை, எனக்கு உங்கள் எல்லாரையும் பிடிக்கும். தீபக்கை நீ விரும்புறியா? அவனை கல்யாணம் பண்ண எப்படி உங்களால் இப்படி கேட்க முடியுது? அவருக்கு ஆல்ரெடி மேரேஜ் ஆயிடுச்சு. நீங்கள் இதை இப்போ கேட்டிருக்க கூடாது. அவரோட கல்யாணத்துக்கு முன்னாடியே கேட்டிருக்கணும். டூ லேட். நீங்கள் அதை அப்போ ஏன் கேட்கல? உங்கள் பையனுக்கு வசதியான இடத்துல கல்யாணம் முடிக்கணும்னு பார்த்தீங்க, அதனால கேட்கல. அப்படித்தானே? நீங்கள் நினச்ச மாதிரி நடக்கல அப்படின்னு இப்படி என்கிட்ட கேட்குறீங்க. இதே கீதா வசதியான இடத்துல இருந்து வந்திருந்தா இப்படி கேட்டிருப்பீங்களா? அன்னைக்கு நீங்கள் எனக்கு செஞ்சதே தான் இப்போ கீதாவுக்கு செஞ்சிட்டு இருக்கீங்க. ஒரு வகையில் பார்த்தா கீதாவும் என்ன மாதிரி தான். ப்ளீஸ் இனிமேல் இந்த மாதிரி பேசாதீங்க. அது மட்டும் இல்லைத்த, தீபக்குக்கும் கீதாவை ரொம்ப பிடிச்சிருக்கு. பாவம் அவர். உங்களால் முடிஞ்சா தீபக்கையும் கீதாவையும் சேர்த்து வைங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், நான் மேலே படிக்கிறதுக்காக ஃபாரின் போகிறேன். முக்கியமாக நான் இங்கே வந்ததே அது விஷயமா தான். இது தீபக்கும் தெரியும். என்னோட விசா ப்ராசஸிங்க்கு கொஞ்சம் டிலே ஆச்சு. அது விஷயமா தான் தீபக் அன்னைக்கு என்னை கூட்டிகிட்டு போனார். ஆக்சுவலி இதை தான் நான் உங்ககிட்ட சொல்லணும்னு இருந்தேன். சொல்லிவிட்டு நாளைக்கு கிளம்பலான்ட்டு இருந்தேன். இனிமேல் இங்கே இருந்தால் நல்லா இருக்காது. நான் இப்போவே கிளம்புறேன். அப்புறம்ண்ணா? இல்லைத்த, நீங்கள் எதுவும் சொல்ல வேணாம். சீக்கிரம் கீதாவை கூட்டிகிட்டு வாங்க, நான் கிளம்புறேன். வெரி குட் அப்பர்ணா. அங்கிள், நான் இன்னைக்கு கிளம்பலான்ட்டு இருக்கேன். ஓகே அப்பர்ணா, நான் எல்லாம் கேட்டுட்டு தான் இருந்தேன். உனக்கு நல்ல மெச்சூரிட்டி இருக்குது. காட் பிளஸ் யூமா. தானோ, நான் உனக்கு என்ன சொல்லணும்னு நினச்சனோ அதை அப்பர்ணாவே ஈஸியாக புரிய வச்சிருப்பான்னு நினைக்கிறேன். அப்புறம்னா உடனே ஊருக்கு கிளம்ப தயாராகிடுறா. அப்போ தனத்துக்கு ஒரு ஃபோன் கால் வருது. அப்படியா? உடனே செய், ரொம்ப சந்தோஷம். அது தீபக்கோட ஃபோன் கால் தான். கீதாவை கூட்டிகிட்டு வரதா தீபக் அவங்க அம்மாவுக்கு இன்ஃபார்ம் பண்ணிடுறான். தீபக் கீதாவை கூட்டிக்கிட்டு வீட்டுக்கு வரான். அங்கே ஆரத்தி தட்டோட தான் அத்தை நின்றுட்டு இருக்கதை பார்த்து கீதாவுக்கு ரொம்பவே இன்ப அதிர்ச்சியாக இருந்தது. ஸோ கண்ணால் பார்க்குறத வச்சு நம்ம எந்த ஒரு முடிவையும் உடனே எடுத்துடக்கூடாது. எதுனாலும் தீர விசாரித்து ஆற அமர செயல்படுத்தணும். அது மட்டும் இல்லை, வரதட்சணை வாங்கிறது கொடுக்கறது ரெண்டுமே சட்டப்படி தப்பு தான்.